சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் என்னை சிறைப்பிடித்து வைத்துள்ளதாக செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறை சிறைப்பிடித்துள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறை சிறைப்பிடித்துள்ளதாக செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. ஸ்ரீபெரும்புத்தூர் வேட்பாளரும் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமான செல்வ பெருந்தகை இல்லத்தில் திடீரென வருமான வரி சோதனை நடைபெற்று வருவதாக ஒரு தகவலியா இருக்குது. இந்த நிலையில அதை கண்டித்து தற்சமயம் எஸ்தர பக்கத்துல ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக செல்வ பெருந்தகை அரசியல் கடமையை செய்ய விடாமல் மக்களுடன் பழகுவதை திறம்பட தடுத்து தேடல் என்ற சாக்கில் சட்டவிரோதமாக என்னை அடைத்து வைத்து வருமான வரித்துறை இந்தி பேசும் அதிகாரியுடன் முக்கிய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட ராகுல் காந்தி இன்று தமிழகம் வருகிறார். அரசியல் ரீதியாக உணர்வு திறன் மிக்க தருணத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த வேண்டுமென்றே நடவடிக்கையானது ஜனநாயக செயல்பாட்டை தடுக்கும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகளை பலவீனப்படுத்தும். எனவே தெளிவான மற்றும் கணக்கிடப்பட்ட முயற்சியாகும். இந்த தலையீட்டின் நேரம் அதன் குறிப்பாக அது உண்மை நோக்கத்தை அமல்படுத்துகிறது. அமலாக்கம் அல்ல, ஆனால் மிரட்டல் கருத்து வேறுபாடுகளை மௌனமாக்குவதற்கு, அரசியல் பங்கேற்பை கட்டுப்படுத்துவதற்கும், எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மத்தியில் அச்சத்தை சூழலை உருவாக்குவதற்கும் அரசியல் அழுத்தத்தின் கருவிகளாக மத்திய முகமைகள் பயன்படுவதை இது பிரதிபலிக்கிறது தெரிவித்திருக்கிறார். மேலும் இத்தகைய அபட்டமான அதிகார துஷ்பிரயோகம் ஜனநாயகத்தின் அடிப்படை கோட்பாடுகளின் மீதான தாக்குதலாகும். இங்கு சுதந்திரமான இயக்கம், சுதந்திரமான பேச்சு மற்றும் நியாயமான அரசியல் ஈடுபாடு ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டும். சட்டத்தை நிலைநாட்டும் நிறுவனங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் போது அது பொதுமக்களின் நம்பிக்கை குறைப்பு மதிப்பிடுவதற்கு உட்படுத்துகிறது மற்றும் நம்ம ஜனநாயக அமைப்பின் ஒருமைப்பாட்டை குறைக்கிறது. அரசியல் உள்நோக்கம் கொண்ட இந்த நடவடிக்கையை நான் வன்மையாக கண்டிப்பதோடு ஜனநாயக குரல்களை நசுக்கும் இத்தகைய முயற்சிகளுக்கு எதிராக உறுதியாக நிற்பதற்கான எனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். நீதி, நியாயம், ஜனநாயகம் ஆகியவற்றின் மதிப்புகளை நிலைநிறுத்தி மக்களுக்கு சேவையாற்றும் எங்கள் கடமையிலிருந்து எத்தகைய மிரட்டலுக்கும் நம்மை தடுக்க முடியாது என்ற கருத்தை பதிவு செய்கிறார். குறிப்பாக ராகுல் காந்தி இன்று தமிழகம், அதாவது கன்னியாகுமரி பிரச்சாரம் மேற்கொள்ளும் நிலையில இன்று அவர் இல்லத்தில் வருமான வரி சோதனை நடத்துவது என்பது அவர் மேலும் ஜனநாயக உரிமையை, கடமையை முடக்குவதற்கான முயற்சியாகவே மத்திய முகமை பார்க்கப்படுவதாக ஒரு விமர்சனம் வெளிப்படுத்தியிருக்கிறார் ராஜலட்சுமி. சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் என்னை சிறைப்பிடித்து வைத்துள்ளதாக செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறை சிறைப்பிடித்துள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறை சிறைப்பிடித்துள்ளதாக செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. ஸ்ரீபெரும்புத்தூர் வேட்பாளரும் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமான செல்வ பெருந்தகை இல்லத்தில் திடீரென வருமான வரி சோதனை நடைபெற்று வருவதாக ஒரு தகவலியா இருக்குது. இந்த நிலையில அதை கண்டித்து தற்சமயம் எஸ்தர பக்கத்துல ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக செல்வ பெருந்தகை அரசியல் கடமையை செய்ய விடாமல் மக்களுடன் பழகுவதை திறம்பட தடுத்து தேடல் என்ற சாக்கில் சட்டவிரோதமாக என்னை அடைத்து வைத்து வருமான வரித்துறை இந்தி பேசும் அதிகாரியுடன் முக்கிய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட ராகுல் காந்தி இன்று தமிழகம் வருகிறார். அரசியல் ரீதியாக உணர்வு திறன் மிக்க தருணத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த வேண்டுமென்றே நடவடிக்கையானது ஜனநாயக செயல்பாட்டை தடுக்கும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகளை பலவீனப்படுத்தும். எனவே தெளிவான மற்றும் கணக்கிடப்பட்ட முயற்சியாகும். இந்த தலையீட்டின் நேரம் அதன் குறிப்பாக அது உண்மை நோக்கத்தை அமல்படுத்துகிறது. அமலாக்கம் அல்ல, ஆனால் மிரட்டல் கருத்து வேறுபாடுகளை மௌனமாக்குவதற்கு, அரசியல் பங்கேற்பை கட்டுப்படுத்துவதற்கும், எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மத்தியில் அச்சத்தை சூழலை உருவாக்குவதற்கும் அரசியல் அழுத்தத்தின் கருவிகளாக மத்திய முகமைகள் பயன்படுவதை இது பிரதிபலிக்கிறது தெரிவித்திருக்கிறார். மேலும் இத்தகைய அபட்டமான அதிகார துஷ்பிரயோகம் ஜனநாயகத்தின் அடிப்படை கோட்பாடுகளின் மீதான தாக்குதலாகும். இங்கு சுதந்திரமான இயக்கம், சுதந்திரமான பேச்சு மற்றும் நியாயமான அரசியல் ஈடுபாடு ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டும். சட்டத்தை நிலைநாட்டும் நிறுவனங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் போது அது பொதுமக்களின் நம்பிக்கை குறைப்பு மதிப்பிடுவதற்கு உட்படுத்துகிறது மற்றும் நம்ம ஜனநாயக அமைப்பின் ஒருமைப்பாட்டை குறைக்கிறது. அரசியல் உள்நோக்கம் கொண்ட இந்த நடவடிக்கையை நான் வன்மையாக கண்டிப்பதோடு ஜனநாயக குரல்களை நசுக்கும் இத்தகைய முயற்சிகளுக்கு எதிராக உறுதியாக நிற்பதற்கான எனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். நீதி, நியாயம், ஜனநாயகம் ஆகியவற்றின் மதிப்புகளை நிலைநிறுத்தி மக்களுக்கு சேவையாற்றும் எங்கள் கடமையிலிருந்து எத்தகைய மிரட்டலுக்கும் நம்மை தடுக்க முடியாது என்ற கருத்தை பதிவு செய்கிறார். குறிப்பாக ராகுல் காந்தி இன்று தமிழகம், அதாவது கன்னியாகுமரி பிரச்சாரம் மேற்கொள்ளும் நிலையில இன்று அவர் இல்லத்தில் வருமான வரி சோதனை நடத்துவது என்பது அவர் மேலும் ஜனநாயக உரிமையை, கடமையை முடக்குவதற்கான முயற்சியாகவே மத்திய முகமை பார்க்கப்படுவதாக ஒரு விமர்சனம் வெளிப்படுத்தியிருக்கிறார் ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.